இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் எங்கேருந்து தான் தேடி கண்டுபிடிக்கிறா அப்படின்னு தெரியல. நான் வந்து ப்ராக்லி சாப்பிடுவேன். மற்றபடி இந்த பிரசில் ஸ்ப்ரவுட் அண்ட் அஸ்பாரகஸ் சுத்தமாக பிடிக்காதுங்க. போன வீக் இதை பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நான் தான் காலி பண்ணேன். இன்றைக்கி நைட்டுக்கு எனக்கு டின்னருக்கு இதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அவளை கிச்சனுக்குள்ளே கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து கிச்சனுக்குள்ளே வரவே மாட்டா. இதுக்கு வந்துட்டு இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான் தேவை. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அந்தளவுக்கு அள்ளி வீசிக்கலாம். கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா தாங்க நல்லாயிருக்கும். இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போனா தான் அந்த மசாலாலாம் காய்க்குள்ளேலாம் போகும். நீங்கள் வேணும்னா தாராளமாக க்ளவுஸ் போட்டு பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு தானே குக் பண்ணுறோம், அதனால தான் க்ளவுஸ் போடாமல் கையை மட்டும் கழுவிட்டு குக் பண்ணுறோம். இதை ஃபுல்லாக ட்ரேயில் போட்டு அவனை முன்னாடியே 360 ஃபாரன்ஹைட் அப்படி இல்லைன்னா 180 செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு ½ hour சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.